அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 21 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் இல்லவே இல்லை. இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்குது, ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்குது. மொத்தத்தில் இது ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். முசபி ஸ்டடிஸ்டன் தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, ஸ்டாக் ஸ்பில்ட்டு, போனஸு, டிவிடெண்டு, அதுக்கப்புறம் அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனி. இந்த வருஷப்படி தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய கம்பெனியோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ரிசல்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எஃப்ஐஸ் தான். ஓவரால் பார்த்தீங்கன்னா 5920 கோடிக்கு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 3500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டு வீழ்ச்சி தான். அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பெரிய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எஃப்ஐஎஸ். ஸோ இதனால தான் மார்க்கெட்டு நல்லா டவுனாக இருக்குது இன்றைக்கி. அதுமாதிரி ரிசல்ட் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் 817 ரூபா கரண்ட் பேஸு, 103 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு குட் ரிசல்ட்டு, இல்லை ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ். கோட்டர் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒன்லி இயர் மட்டும் பேசுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன்ட் டிஎல்எம் லிமிடெட் கரண்ட் பேஸ் 596, கிட்டத்தட்ட 15 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் பார்த்தீங்கன்னா 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் ஆனது டவுனாக தான் இருக்குது. அடுத்து டால்மியா பாரத் லிமிடெட் 1771 ரூபா கரண்ட் பேஸ், 66 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், சேல்ஸும் டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சி. ஸோ இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இயர் ரொம்ப டவுனாக இருக்குது ரிசல்ட்டு. அதுக்கிட்ட அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியா மார்ட் இன்டர்மேஸ் லிமிடெட் 2295 ரூபா கரண்ட் பேஸ், 121 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 48% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா மார்ட் இன்டர்மேஸ். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 249 ரூபா கரண்ட் பேஸ், 8 கோடி ப்ராஃபிட். இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% வந்திருக்கு. சேல்ஸும் நல்லா உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3% வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இதோட நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிரைம் செக்யூரிட்டிஸ். ஸோ ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்வஸ்திகாம் இன்வெஸ்ட்மார்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 187, 6 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 96% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட். அதே கோட்டில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட் 146 ரூபா கரண்ட் பேஸு, 626 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் பார்த்தீங்கன்னா 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், சேல்ஸ் இபிட்டாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு வேரியேஷன். போன வருஷம் அதர் இன்கமில் கொஞ்சம் அதிகமாக பேமெண்ட் வந்துச்சு. இந்த வாட்டி அது கம்மியாக வந்திருக்கு. அதனால தான் இந்த 2% வீழ்ச்சி. இல்லைனா ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டு நம்ம மொத்தத்தில் பார்க்கும்போது டவுனாக தான் இருக்குது. ஏன்னா 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பிஎம்சி ஃபின்கார்ப் லிமிடெட் 3 ரூபா 18 கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 4 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 29% வந்திருக்கு. சேல்ஸ் இபிட்டா எல்லாமே வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஎம்சி ஃபின்கார்ப். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 898 ரூபா கரண்ட் பேஸு, 471 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 36% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஆசீர்வாத் கேபிட்டல் லிமிடெட் 4 ரூபா 81 5 லட்சம் என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 93% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டலையும் பார்த்தீங்கன்னா 80%, 90% வீழ்ச்சி. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராஃபிட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வீழ்ச்சி, நீங்கள் அதனால் எல்லாமே லாஸ் நினைச்சாங்க. இந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மற்றபடி கம்பெனிலாம் இதில் சொன்ன கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியும் 5 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து இயரில் 8 டவுனாக தான் இருக்குது ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 366 ரூபா கரண்ட் பேஸு, 116 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் இபிட்டெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபைனான்சிங் மார்ஜின். ஏன்னா இவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இயரில் ரிசல்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.97 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.80 குறைஞ்சிருக்கு. அதே நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.99 இருந்தது, 0.49 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனான ரிசல்ட் தான் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட் 94 ரூபா கரண்ட் பேஸு, 529 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 25% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதே மாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா அது உயர்ந்திருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். 3.95 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.08 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.85 இருந்தது, இப்போ 0.94 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டும் உயர்ந்திருக்கு.
பட் இயர் ஆன் இயரில் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. க்ராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைச்சிருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் ரூ. 25 கரண்ட் பேஸு 342 கோடி ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயரில் 12% உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சேல்ஸு பிட்டா எல்லாமே கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸும் உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு சின்ன டீசெண்டான ரிசல்ட்டு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ இதில் நான் ஏதோ காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போன இதில் உள்ளது அதே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவான ரிசல்ட் தான் சவுத் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் ரூ. 44 கரண்ட் பேஸு 639 கோடி ப்ராஃபிட்டு. இது இயர் ஆன் இயரில் 27% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 3.18 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.91 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.73 இருந்தது, இப்போ 0.63 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூகோ பேங்க். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரூ. 433 கரண்ட் பேஸு 165 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 9% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயர் ஆன் இயரில் அவ்வளோக்கு ஓகேவான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 4 தராங்க. ஸோ கரண்ட் பேஸ் 433. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். இதுக்கான ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து 27 ஜனவரி. செக்டர் வந்து கேபிள் எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்காங்க. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் ரூ. 664 கரண்ட் பேஸு 119 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 15% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுனாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ரெண்டுலையுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் கம்பெனி 119 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டேன்லா பிளாட்ஃபார்ம். ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 6 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 27 ஜனவரி. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா பிரைம்ஸ் ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 228 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸ். இப்போ அதற்கான ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. ஸ்ரத்தா பிரைம் ப்ராஜெக்ட் லிமிடெட். சங்கம் ஃபின்சர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 253 4:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸ். ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறிடும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். அதற்கான ரெக்கார்டு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து NBFCயில் இருக்காங்க. சங்கம் ஃபின்சர் லிமிடெட். இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் ரூ. 395 கரண்ட் பேஸ் 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச LPG CNG சப்ளையாக இருக்காங்க இந்திரபிரஸ்தா கேஸ். AGI இன்ஃப்ரா லிமிடெட் 1642 கரண்ட் பேஸ் 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா 5 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்டு வந்து 7 ஃபெப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. AGI இன்ஃப்ரா. கோனாட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 281 கரண்ட் பேஸ் 1:2 ஸ்பிட்டு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா இவங்களும் 5 மாற்றுறாங்க. இதுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 19 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. கோனாட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. NTPC லிமிடெட் 324 கரண்ட் பேஸ் 25 ஜனவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. $2 இல்லை $3 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம NTPCலேருந்து. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 682 கரண்ட் பேஸ் 27 ஜனவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் $7 கொடுத்துருக்காங்க. இல்லைனா அதுக்கு முன்னாடி $4 கொடுத்துருக்காங்க. ஸோ $4 $3 இல்லை $7 வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 266 கரண்ட் பேஸு 28 ஜனவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் அப்படின்னா ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. அது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருக்காங்க. 50 பைசா டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெப்ரவரியில் $3 கொடுத்துருக்காங்க போன வருஷம். அதுக்கப்புறம் 40 பைசா 20 பைசா 50 பைசான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறைஞ்ச பைசா 50 பைசா, அதிகபட்சமாக $3 தரலாம். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட். ரூட் மொபைல் லிமிடெட் 1298 கரண்ட் பேஸ் 28 ஜனவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து 1 ஃபெப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. $3 இல்லை $6 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். VRL லாஜிஸ்டிக் லிமிடெட் 465 கரண்ட் பேஸ் 5 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து 12 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷனில் இருக்காங்க. $5 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம VRL லாஜிஸ்டிக்லேருந்து. இசாப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 5167 10 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரெக்கார்டு வந்து 20 ஃபெப்ரவரின்னு சொல்கிறாங்க டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால். செக்டர் வந்து அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். வருஷத்துக்கு ஒரு 3 டிவிடெண்ட் தராங்க. $24 30 இல்லை $25 30 வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம இசாப் இந்தியா லிமிடெட்லேருந்து. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகம் தான். ஜான் குக்கரையில் இந்தியா லிமிடெட் 3909 கரண்ட் பேஸு 20 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. $7 இல்லை $5 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம்.
அடுத்த பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்குறது தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். 172 ரூபா கன்ஃபேஸு 1,23,00,000 ஆர்டர் கொடுத்தது மெட்ரோ ரயில் மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொனடா இன்ஜினியரிங் லிமிடெட் 616 ரூபா கன்ஃபேஸு எஸ்எம்இ கேட்டகரி 88,49,00,000 ஆர்டர் கொடுத்தது கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். ரூல்கா எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் 237 ரூபா கன்ஃபேஸு எஸ்எம்இ கேட்டகரி 2,01,00,000 ஆர்டர் கொடுத்தது மகாராஷ்டிரா, கோவா, ஹரியானா அங்கே உள்ள கம்பெனிகள் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. பன்சால் ரூஃபிங் ப்ராடக்ட் லிமிடெட் கன்ஃபேஸ் 92 14,25,00,000 ஆர்டர் கொடுத்தது ஆர்பிஎம் இன்ஃப்ராகான் லிமிடெட். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 400 ரூபா கன்ஃபேஸ் 46,79,00,000 ஆர்டர் கொடுத்தது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ இதில் நியூஸ் முடிஞ்சது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது, அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய நியூஸ் இருக்குது, அதனால் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணக்குள்ளே போதும் ஆயிடுது, ஏன்னா நியூஸ் வர டைமு. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மெம்பரில் ஜாயின் பட்டனில் சப்போர்ட் பண்ணலாம். பட் அதெல்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது, அது வந்து சேனலுக்கு மட்டும்தான், உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டும் பணத்தை வாங்காமலே எந்த ஒரு சேவையும் பண்ண போகிறதில்ல. ஸோ பணத்தை வாங்காமல் கூட பண்ணுவோம், பட் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணது உங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம்.